ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு, அதாவது கர்நாடக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது அதில் எது போன்றதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்களால் பெரும் எதிர்பார்ப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. இது குறித்து பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். கர்நாடக அமைச்சரவை கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் இன்று நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது என அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆச்சாரியா, சந்தேஷ் கவுடா ஆகியோர் ஆஜராவார்கள் எனவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது. எனினும் மேல்முறையீடுக்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திரா தெரிவித்துள்ளார். No, the Supreme Court has specifically said Karnataka has stepped into the shoes of Tamil Nadu. And Karnataka is the sole prosecuting agency for all the matters. So that's why legally, on merits, we have decided to file. சட்ட ரீதியான விளக்கத்தை ஏற்று மேல்முறையீடு செய்வதற்கான முடிவை கர்நாடக அமைச்சரவை எடுத்திருப்பதாக ஜெயலலிதா மேல்முறையீடு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக கர்நாடக அரசால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். According to me, myself, Advocate General and the Law Department all have very strongly recommended filing of an appeal. And I am now feel the cabinet has taken the correct decision purely based on the legal opinion furnished without any other extraneous considerations. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்திருப்பதற்கு திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்த முடிவு நியாயமாக கர்நாடக அரசு தாங்கள் தொடர்ந்த வழக்கிலே ஒரு தோல்வி ஏற்பட்டுள்ள நிலையில் மேல்முறையீடு செய்வதுதான் அந்த அரசுக்கு சரியான அந்த அரசு எடுத்த சரியான முடிவாகும். ஏனென்றால் இந்த வழக்கை நடத்தியது கர்நாடக அரசு. அவர்கள் நடத்திய வழக்கிலே அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த தீர்ப்பை சரியான தீர்ப்பு கிடைப்பதற்காக அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினம் தொடங்க உள்ள சூழலில் சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் முடிவை கர்நாடக அரசு இன்று எடுத்துள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஜி சேகர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம். இன்றைய தினம் கர்நாடகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாகவே இருந்தது. கர்நாடக அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். மே 11ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது தொடங்கி தற்போது வரை, நேற்றைய தினம் வரை, இன்று காலை வரையும் கூட இந்த கோரிக்கை என்பது அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையை கர்நாடக அரசு இன்றைய தினம் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. இந்த முடிவு எடுத்ததில் காலதாமதம் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? காலதாமதம் எடுத்துன்னு சொல்ல முடியாது. அதாவது இதை ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் அவங்க கன்சிடர் பண்ணாமல் எல்லா லீகல் ஆஸ்பெக்ட்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால தான் அதோட ப்ராசிக்யூட்டர் ஆச்சாரியாவாக இருக்கட்டும், அப்புறம் அட்வொகேட் ஜெனரல், அதுக்கப்புறம் லா செக்ரட்டரி, லா டிபார்ட்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி இது அப்பீல் பண்ண ஸ்பெஷல் பெட்டிஷன் போட்டு அப்பீல் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தானா அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஒரு தீர்க்கமாக சிந்தித்து அதை எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு. அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு 90 days வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் அப்பீல் பண்ணலாம். பட் அவங்க இப்போ இந்த ஜூன்லேயே பண்ணிடலாம், ஜூன் முடியறதுக்குள்ளே அதை அப்பீல் போட்டுடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க இந்த லீகல் ப்ராசஸ் அதை நாளைக்கு யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. நாங்கள் மெரிட்ஸில் தான் போகிறோன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்டு சட்ட ரீதியாக தான் நாங்கள் இதை அணுக போகிறோம். வேறு எந்த காரணத்துக்காக திமுக ப்ரெஷர் கொடுத்ததுனாலையோ இல்லாட்டி மற்ற காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் ப்ரெஷர் கொடுத்தது செய்யலை. இது ஏன்னா ஒரு கீழ்கோர்ட் கன்விக்ட் பண்ணியிருக்கு, மேல் கோர்ட் விடுதலை செஞ்சுருக்கு. ரெண்டும் எதிர்புதினமான ஒரு தீர்ப்பு வரும்போது
எது சரியான தீர்ப்புங்கிறது வந்து அதுக்கு மேலேயும் ஒரு கோர்ட் இருக்கும்போது அந்த கோர்ட்டே முடிவு பண்ணட்டும், அதுதான் ஒரு லீகல் ஃபைனாலிட்டி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் தவறு சொல்ல முடியாது. இந்த நிலையில் மத்திய அரசின் முன்னாள் தலைமை அரசு வழக்கறிஞர் சோலி சொராப்ஜி அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதாவது மேல்முறையீடு செய்ய, இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசுக்கு சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு உரிமை உள்ளது என்ற கேள்வியை அவரிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். It was a party. இந்த வழக்கில் கர்நாடகா ஒரு தரப்பு அப்படிங்கிறதுனால நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கோட வெற்றி வாய்ப்புங்கிறது வேறு விஷயம். ஆனா மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பை மறுக்க முடியாது. Competence to challenge the verdict. சோலி சொராப்ஜி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை பார்த்தோம். மேலும் பல கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அவர் அளித்த பதிலை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னர் கர்நாடக அரசு இது போன்றதொரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யும் என்பதை முன்கூட்டியே ஜெயலலிதா தரப்பு அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் ஒரு அவசரம் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை, அவங்க வேறு எந்த லீகல் ஆப்ஸ்டிகல்ஸும் கிடையாது, எந்த தடையும் இல்லை அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. ஆனால் எல்லா தடையும் ரிமூவ் பண்ணியாச்சு, அதனால அவங்க சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க. இப்போ சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லாவிட்டாலும் கூட தார்மீக ரீதின்னு இல்லையே. இப்போ தார்மீக ரீதின்னு எப்படி அவங்க மேலே வேறு எந்த கேஸும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து எல்லா கேஸ்லையும் விடுதலையாச்சு. அது முக்கியமாக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆனது இந்த கேஸில் இருந்த கன்விக்ஷனால். அந்த கேஸில் எப்போ அக்விட்டல் வந்துருச்சோ அவங்க திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுலையோ திருப்பி எம்எல்ஏ சீட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுலையோ அவங்க மேலே எந்த தடையும் கிடையாது. அதனால் அவங்க எந்த அவசரமும் கிடையாது. ஸோ அவங்க கர்நாடகா வந்து அப்பீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அந்த ஸ்டேஜ் இருந்தபோது அஃப்கோர்ஸ் இவங்களோட அதிமுகவுக்கு வேண்டிய சில தலைவர்கள் கர்நாடகத்துலேயும் இருக்காங்க. அதுவும் ஜனதாதளை சேர்ந்த திரு தேவகவுடா வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸ்னு தெரியும். அவங்க மூலமாக இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ் வந்துச்சு இனிஷியலாக. இல்லை நம்ம எதுக்கு கர்நாடகா எதுக்கு தலையிடணும், இது நம்ம கேஸே இல்லையே, இது தமிழ்நாட்டு கேஸ் தான் அப்படின்னு அவங்களுக்கு கூட அங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் சிஎம் இப்ராஹிம் அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறையா பேர் வந்து பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி சில தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்ஃபியூசிங் சிக்னல்னால இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் என்ன அதனால எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, சரி இதில் ஏதோ அரசியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, காங்கிரஸ் பேரம் பேசுது, அதிமுக கூட சீட்டு வாங்கிறதுக்கு பேரம் பேசுது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்தது. அதெல்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப கிளியராக அவங்க வந்து வெறும் லீகலாக தான் நாங்கள் போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சித்தாராமையா வந்து எந்த கன்ஃபியூஷன் எல்லாம் பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க திருப்பி சீஃப் மினிஸ்டராக வந்ததுக்கு வந்து எந்த 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 குற்றமும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள அந்த லீகல் இனெபிலிட்டிங்கிறது வந்து இன்எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து அதை எடுத்தாச்சு. அது அந்த தீர்ப்பு குமாரசாமி தீர்ப்பில் போயிடுச்சு. இருந்தபோதும் என்னுடைய கேள்விக்கான காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை நான் உங்களிடம் விளக்குவதற்கு முன்னர் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமியிடம் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைத்தோம். அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய தகுதி எது போன்று இருக்க வேண்டும் என்ற கேள்வி அவரிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். பல விதமான தேர்தல்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று முக்கியமான சொன்னீங்கன்னா 24 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். அதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, அவருக்கு ஒருவித கோர்ட்டு மூலமாக தண்டனை பெறாமல் இருந்திருக்க வேண்டும். பெற்றவர்களாக இருந்தாலும் அது வந்து சில சட்டங்களில் 2 வருஷத்துக்கு கீழே இருந்தால் அது கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாது. மற்ற விதத்தில் 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை பெற்றவராக இருந்தால் அது தகுதி இல்லை என்று தீர்மானிக்கப்படக்கூடிய வாய்ப்பு. கோபால்சாமி தெரிவித்த அந்த கருத்தை பார்த்தோம். நான் அந்த கேள்வியை முன்வைத்ததற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த தீர்ப்பை பொறுத்தவரை கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பொறுத்தவரை அதன் மீது பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டன. இந்த விமர்சனங்களை தாண்டி கர்நாடக அரசு மேல்முறையீட்டிற்கு செல்லுமா செல்லாதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. தற்போது இந்த முடிவுக்கு கர்நாடக அரசு வந்திருக்கின்றது. நிச்சயமாக மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வழக்கில் கர்நாடக அரசால் நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வெளியான அன்றைய தினமே ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தார். கர்நாடக அரசுக்கும் தெரிவித்தார். அந்த வகையில் வைத்து பார்க்கும்பொழுது தீர்ப்பில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அது குறித்து எழுந்த சர்ச்சைகள், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்திற்கு கர்நாடக அரசு மேல்முறையீடு செல்கின்றதா இல்லையா, அவ்வாறு செல்லும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை முடித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்ற வகையிலும் கூட ஜெயலலிதா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாமா இல்லையா? இல்லை, அதாவது உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் அவங்க எதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விடணும்.
இப்போ லல்லு பிரசாத் யாதவ் கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு சாதாரண தீர்ப்பாக இருந்தால், தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகாமல் இருந்தால், ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் சொல்வது போல ஒரு முடிவை எடுப்பதற்கான சர்ச்சைக்கு உள்ளானது அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு சரியா தவறாங்கிற முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரே இது வந்து சுப்ரீம் கோர்ட் தான், வேற யாரும் கிடையாது. அதை நானும் பண்ண முடியாது, நீங்களும் பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷன் செய்ய முடியாது, வேற யாரும் செய்ய முடியாது, எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாது. குளறுபடி இருக்குது, அதில் தவறு இருக்குது, அது குளறுபடியா அது தவறா, அதனால அவங்க கொண்டு வந்த அந்த கடைசியில் கொண்டு வந்த அந்த கன்க்ளூஷன் அது சரியான கன்க்ளூஷனா, அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய தகுதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் சுப்ரீம் கோர்ட் அது முடிவு பண்ணி அதை வர வரைக்கும் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னா அது வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள். அவங்க முதல்வராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து அக்விட் ஆனதுனால திருப்பி முதல்வராக வராங்க. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் வந்து இப்போ வந்து அவர் வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் முதல்வர் கிடையாது, பட் அவரை கன்விக்ட் பண்ணியிருக்காங்க, அவர் பெயிலில் தான் வந்திருக்காரு, அவர் இன்னும் அக்விட் ஆகலை. அதனால் அவர் வந்து இப்போ திருப்பி பீகாரில் வந்து சீஃப் மினிஸ்டராக கண்டெஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா அவர் அக்விட் ஆகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். பட் இவங்க கேஸில் இவங்க அக்விட் ஆகிட்டாங்க, அதனால் திருப்பி அவங்க இழந்த பதவியே திருப்பி வந்து எடுத்திருக்காங்க. பட் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னா, இவங்க ஏடிஎம்கே வந்து குமாரசாமி தீர்ப்பில் வந்து ஒரு குளறுபடி இருக்குது, அதனாலே அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. அந்த அந்த தீர்ப்பு வந்து ஈஸியாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி நிறையா ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஏடிஎம்கே சைடில் இருக்குது. அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அதனால தான் அவங்க வந்து கர்நாடகா வந்து சேலஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காங்க, அது நடக்கலை. அதனால தான் அவங்க வந்து சிஎம் இப்ராஹிமாக இருக்கட்டும், மற்றவங்க கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் அவங்க மூலமாக வந்து நீங்கள் கர்நாடகா அப்பீல் போடக்கூடாது, இதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் குமாரசாமி சில தவறுகள் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அந்த கடைசியில் அந்த 8% அந்த இவ்வளோ தான் சொத்து எக்ஸஸ் சொத்து இருக்குதுன்னு அந்த கொண்டு வந்த கேல்குலேஷனில் அரித்மெட்டிக் மிஸ்டேக் பண்ணினது அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தாங்க. அந்த குமாரசாமி வேர்டிக்ட்டை அவங்க இனிஷியலாக பார்த்தா அதில் வந்த தவறுகளை பார்த்தோன்னே அவங்களுக்கே வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. தொடர்ந்து பேசுவோம் 0 அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 0 உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கின்றது. இது குறித்து பார்த்து வருகின்றோம். ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு கடந்து வந்த பாதையை இப்போது நாம் பார்ப்போம். 1996 ஆண்டு வருமானத்திற்கு அதிகமாக, அதாவது 1991 தொடங்கி 96 வரை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 66.65 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக 1996 ஆண்டு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதன் பிறகு 2003 ஆண்டு இந்த வழக்கு என்பது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றம் செய்யப்பட்டது. 2014 ஆண்டு செப்டம்பர் 27 ஜெயலலிதாவுக்கு எதிரான இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது வழக்கு தொடர்ந்து சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் பதவியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம், அதாவது ஜெயலலிதா தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2014 ஆண்டு அக்டோபர் 17 ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. சுமார் 21 தினங்களுக்கு பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கை, ஜெயலலிதாவினுடைய மேல்முறையீட்டு வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு தினம்தோறும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அரசு வழக்கறிஞராக இதற்கிடையில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் தொடர்ந்த அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதன்படி அரசு வழக்கறிஞராக பவானி சிங்கை நியமித்தது செல்லாது என்ற ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது. இருந்தபோதும் இந்த வழக்கில் மறு விசாரணை என்பது தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதன் பிறகு 2014 ஆண்டு மே 11 கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்து அவருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்து ஜெயலலிதாவை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தது. இதுதான் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையின் அடிப்படையில் இந்த கேள்வி முன் எழுகின்றது. சுமார் 18 ஆண்டுகள் இந்த வழக்கு இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு காரணங்கள் இதில் பல தரப்பினரால் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு இழுத்தடிப்பு செய்யப்பட்டது. இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தற்போது மேல்முறையீட்டு மனுவில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது
தற்போது வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, அதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனு, இவற்றை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும்போது ஜெயலலிதாவினுடைய அந்த அரசியல் எதிர்காலத்தை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது லீகலாக பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா வந்து அப்பீல் பண்ணாலும் அவங்க வந்து இந்த குமாரசாமி கொடுத்த அக்விட்டல் இருக்குல்ல, விடுதலைன்னு சொன்னாங்களே, அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களால ஸ்டே வாங்க முடியாது. யூஸ்வலாக அக்விட்டலுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. கன்விக்ட் ஆகும்போது கூட கன்விக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக எந்த கோர்ட்டும் ஸ்டே கொடுக்காது. ஹையர் கோர்ட் அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை மட்டும்தான் நிறுத்தி வைப்பாங்க. ஜெயில் தண்டனை அப்படி இருந்துச்சுன்னா தண்டனை நிறுத்தி வச்சு பெயில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கன்விக்ஷனே அவங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க, அக்விட்டனையும் ஸ்டே பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு விதத்தில் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்த குமாரசாமி இவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுத்த அந்த வேர்டிக்டை ஸ்டே பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இப்போதைக்கு கண்டினியூ ஆகல, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதே கேள்வியை அரசு முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோலி சொராப்ஜி அவர்களிடம் முன்வைத்தோம். அதாவது ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் ஜெயலலிதா முன் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்று கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். It depends after admitting the appeal. It's just very speculative now. Mere admission of appeal doesn't mean anything, except that we are sword hanging on our head. I don't think they'll give any stay or anything. But let's wait till what the Supreme Court does instead of guessing now. சோலி சொராப்ஜி தெரிவித்த அந்த கருத்தை அதான் அவரும் அதே தான் சொல்கிறார், ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அக்விட்டலுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டே கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஸ்டே கொடுத்ததா ஆகிடும். அது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக போங்கனால அவங்க செய்ய மாட்டாங்க. பட் இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும், நடந்து இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் ஜெயலலிதா தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தியாக தான் இருக்கும் இந்த கேஸ். அந்த லீகல் வேர்டிக்ட்டுங்கிறது வந்து அவங்களோட அரசியல் எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி பப்ளிக் லைஃப்பில் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த கேஸ் நடந்து ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருப்பி சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அவங்களோட அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி ட்ரிக்கி சுச்சுவேஷன் ஃபார் ஜெயலலிதா. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக அக்விட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. பட் ஸ்டில் அது வந்து குமாரசாமியோட தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு ஜெயலலிதாவோட எதிரணியர்கள் எவ்வளோ ஆணித்தரமாக அங்கே ஆர்கியூ பண்ணுறாங்கிறது பொறுத்து. பட் ஸ்டில் அந்த 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 கொஸ்டின் மார்க் எப்பொழுதும் அவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க தள்ளி ஓரளவு தாக்கு பிடிச்சிடலாம். இந்த கேஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே டிசைட் ஆகாது. 2016 16 அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க திருப்பி முதல்வராக வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைத்தில் தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த தீர்ப்பு வந்து அவங்க முதல்வராக இருக்கிறதுக்கு ஒரு தடையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் மற்றொரு கேள்வியை முன்வைக்கிட்டேன். அதற்கு முன்னாள் அரசு தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமியிடம் இந்த கேள்வியை முன்வைத்தோம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா, அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவின் மூலமாக இதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா என்ற கேள்வி அவரிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். ஒரே வார்த்தை சொன்னால் சட்ட சிக்கல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கீழ்கோர்ட்டில் குற்றவாளி என்று கருதப்பட்டவர் மேலே அப்பீல் செய்த பிறகு அந்த கோர்ட்டினால் குற்றவாளி இல்லை என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நிலை என்னென்னா குற்றவாளி இல்லை என்பது தான் நிலை. இதுக்கு மேலே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்த பிறகும் அப்பீலில் தீர்மானமாகாத வரையில் அவர் குற்றவாளி இல்லை என்றே கருதப்படுவார். அதனால் அந்த தீர்ப்பு வரும் வரை ஒரு விதமான தடங்களும் கிடையாது. இந்த கேஸை பொறுத்தவரையில் ஒரு விதமான தடங்களும் கிடையாது. இந்த கேஸ்னால் அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே கிடையாது. கோபால்சாமி தெரிவித்த அந்த கருத்தை கேட்டோம். அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த இடத்தில் சட்ட ரீதியாக அவருக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை, ஏனென்றால் இந்த வழக்கு என்பது 1996 தொடங்கி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை முதல் தீர்ப்பு வருவதற்கே இவ்வளவு காலம் 18 ஆண்டுகள் பிடித்தது. இதில் 2 முறை தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆகவே இந்த தீர்ப்பு வந்ததன் பிறகு நடைபெற்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அவர் மீது இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த 18 ஆண்டை தாண்டி
அதாவது இப்போ சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள், நான் குறிப்பிடுவது சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள், கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதன் பிறகு பவானி சிங்கை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமித்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, இருந்தபோதும் மீண்டும் வழக்கை விசாரிக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, இது போன்ற விஷயங்களின் அடிப்படையில் மக்கள் வந்து அந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இவங்க குற்றவாளியா இல்லாட்டி குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. 2001 எலெக்ஷன், நீங்கள் 2001 அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கனாலே அவங்க தான்சி கேஸில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது அவங்களால அசம்பிளி எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்படியும் அதிமுக சார்ந்த அணி வந்து அமோக வெற்றி பெற்றுச்சு. ஸோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 91லேருந்து 96 அவங்க செஞ்ச ஆட்சியில் அவங்க செஞ்ச தவறுகளுக்கு 96ல் அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தாச்சு. மக்கள் கொடுத்த தண்டனை அதோட அவங்க கணக்கை முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் 2001 திருப்பி கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 2011 திருப்பி அமோகமாக தான் வெற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நான் அதே மாதிரி இல்லை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதனால இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க, மக்களை பொறுத்தவரைக்கும் என்ன பார்ப்பாங்க, கடைசியாக வந்து தீர்ப்பு யாருக்கு சாதகமாக போச்சு, ஜெயலலிதாவுக்கு சாதகமானதான் போச்சு, அவங்க குற்றம் இல்லாதவங்கன்னு தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு, அதை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் அதுவும் ஆர்கே நகரில் வந்து அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பை எலெக்ஷன் எப்படி நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இடைத்தேர்தல்னாலே அது ஆளுங்கட்சி சார்ந்த தேர்தலாக தான் இருக்க போகுது. அண்ட் அவங்கள எதிர்த்து எந்த கட்சியும் நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாக இருக்கும்போது அது ஒரு ஒன் சைடட் கான்டெஸ்ட் அது. ஸோ அதனால் வந்து ஒரு தலைபட்சமாக தான் அது ரிசல்ட் இருக்க போகுதுன்னு எல்லாருமே அறிஞ்சது. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணுறதுக்கே ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் 40% பேர் போய் ஓட்டு போட்டாலும் அந்த 40%ல் 90% பேர் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். சோலி சொராப்ஜி அவரிடம் மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அது ஜெயலலிதாவுக்கு எது போன்றது ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்ற கேள்வி அவரிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். You asked me this question, come again after the Supreme Court decides. Can't guess like that what it depends what the Supreme Court does. Completely reverses judgment to make some observations. Abhi bolne ka, it's not premature for me to say anything at this stage. சோலி சொராப்ஜி தெரிவித்த அந்த கருத்தை நாம் பார்த்தோம். நான் இந்த கேள்வியை ஏற்கனவே முன்வைத்த அந்த கேள்வியை நான் இப்போது முன்வைப்பதற்கு ஒரு கூடுதல் காரணத்தையும் கூட சொல்கின்றேன். 1996ஆம் ஆண்டு இருந்த சமூக சூழல் இப்போது கிடையாது, அப்போது இருந்த ஊடகங்கள் இப்போது கிடையாது, 2001 இருந்த அளவுக்கு கூட ஊடகங்கள் இப்போது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. மக்களை ஏதோ ஒரு வகையில் செய்தி சென்றடைவதற்கான வாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன. இந்த சூழலில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வியை முன்வைத்தேன். மக்கள் மத்தியில் இந்த சமீபத்தில் நடைபெற்ற 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி தற்போது வரை நிகழ்ந்த இந்த விஷயங்கள் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா? இது ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தமிழக ஓட்டர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எசென்ஷியலி ரொம்ப இந்த மீடியா இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடியதில்லை. அவங்க வந்து ஓரளவு முடிவு எடுத்துடுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாதி பேர் முடிவு எடுத்துடுறாங்க. அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஒரு 20% இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் கட்சி சார்ந்து, அதாவது அவங்க கட்சி ஆதரவாக தான் எடுப்பாங்க தவிர கட்சியில் இருக்க மாட்டாங்க. பட் இந்த கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடக்கூடியவங்க, மனசை மாற்றக்கூடியவங்க இப்போ நிறையா வந்திருக்காங்க. புது ஓட்டர்ஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அசம்பிளி ஜென்ரல் எலெக்ஷனில் எப்படி போட போகிறாங்க, 2016 எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போட வாங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி ஊடக தாக்கத்தினால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பை எலெக்ஷன் வரும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிசைடட் இன் ஃபேவர் ஆஃப் த ரூலிங். இருந்தபோதும் என்னுடைய கேள்வி என்பது அரசியல் எதிர்காலம் என்று நான் சொல்லும்பொழுது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நான் குறிப்பிட்டேன். நான் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னர் சோலி சொராப்ஜி அவர்களிடம் இறுதியாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதுபோல் வேறு வழக்குகளில் நிகழ்ந்திருக்கின்றதா என்ற கேள்வி அவரிடம் முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். Yeah, happened. Lalu Prasad, he was also convicted, then it was reversed. These things happen. Please understand one thing. As far as the Supreme Court is concerned, it will go by the merits of the judgment. Judgment is correct, not correct, judgment has gone wrong, that's a different matter. What it ultimately does is entirely different matter. It may, even though if it doesn't agree with the High Court judgment, it may give certain directions, it may make certain modifications. So that all depends, and we have to wait till what the Supreme Court ultimately does. Today, at this stage, we're just guessing about what the Supreme Court will do. But one thing is certain, today there is no bar against her. The High Court has rightly or wrongly quashed the conviction. Rather, the lower court judgment has been set aside. So she's okay. For the time being, she can hope to win in the Supreme Court also.
சுலிசராஜி தெரிவித்த அந்த கருத்தை பார்த்தோம். இறுதியாக இந்த கேள்வி சுருக்கமாக உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆதரவாக கடந்த சில மாதங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்பது எதிர்க்கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பலத்தை அளித்திருக்கின்றது நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த பலத்தை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க ஒரு வாழ்வாசாவா பிரச்சனையை தான் பார்த்துருக்காங்க. அதாவது ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸில் வந்து அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து அவர் ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜு குன்னா கொடுத்த தீர்ப்பு வந்து அவ்வளோ கொண்டாடினாங்க அவங்க. பட் குமாரசாமி தீர்ப்பு வந்த போது அதுவே அவங்களுக்கு பெரிய 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 பின்னடைவாக இருந்தது. ஸோ அதனால தான் அவங்க வந்து திமுக வந்து ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்தாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் மேலே வந்து நீங்கள் அப்பீலுக்கு போகணும் அப்படின்னு ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா திமுக வந்து ஜெயலலிதா வந்து லீகலாக தான் பொலிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுறதோட அவங்களுக்கு மேலே ஒரு லீகல் ப்ரெஷர் கொடுத்து தான் அவங்கள வந்து பேக் ஃபுட்டில் வைக்கணுமாங்களே கிரிக்கெட்டில், அது மாதிரி அவங்கள பேக் ஃபுட்டில் வைக்க கொடுத்துக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா வந்து பொலிட்டிக்கலாக ஒன்றும் அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியல, அந்த ஒரு நிலைக்கு அவங்க ஒன்றும் வரல. அதனால அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அவங்களுக்கு அவங்களோட பாலிடிக்ஸ் கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் 0 நாளை சந்திப்போம்.